வணக்கம். நேற்று வரைக்கும் நம்ம சீனாவில் ஒற்றைப்புள்ளி சிகிச்சை தான் ஆதி மருத்துவ முறை, சிகிச்சை முறை அப்படிங்கிறதுக்கான நிறைய எவிடன்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதாவது இன்றைக்கி பல புள்ளி சிகிச்சைகள் கொடுத்து 20 to 50 ஊசிகள் உடம்பு முழுக்க போட்டு தத்துவத்தையே மாற்றிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இது உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரே குழப்பம். அக்குபஞ்சர்னால் என்ன? அக்குபஞ்சர் உண்மையிலேயே ஒரு இடத்த ஒரு புள்ளி சிகிச்சை செய்கிறாங்க, இன்னொரு இடத்துல நிறைய ஊசி போடுறாங்க, இன்னொரு இடத்துல மேக்னெட்டிக் தெரப்பி பண்ணுறாங்க. ஸோ ஆங்கில மருத்துவம் தான் எல்லா டாக்டர்ஸுமே ஒரே மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷனில் மருந்து எழுதி தராங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட காமிச்சா அவங்களும் அதே மாதிரி ஆமாம் இது அந்த மருந்து தான், இதை மாற்றி மருந்து எழுதி தரும் சொல்கிறாங்களே தவிர சிகிச்சை முறை அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி சித்தாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரணம் தராங்க. எந்த சித்த மருத்துவர்கிட்ட போனாலும் இந்த மாதிரியான கேப்சியோலோ டேப்லெட் இப்போ இருக்க நிலை இந்த மாதிரி ஒரே மாதிரி சிகிச்சை செய்கிறாங்க. ஆனால் அக்குபஞ்சர் அப்படின்ற இடத்துல மரபொழி மருத்துவம் அக்குபஞ்சர் அப்படின்னு போனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. ஒரு கூட்டம் என்னென்னா ஒற்றைப்புள்ளி சிகிச்சையாக தொடுறாங்க. அதுலேயே அக்குபஞ்சர் சிங்கிள் டச்லேயே கூட சில டச் வைக்கிறாங்க. சிங்கிள் ட்ரீட்மெண்ட்லேயே, அதாவது ஒற்றைப்புள்ளி தூண்டல்லையே கூட சில டச் கொடுக்குறாங்க, சில நீடில் போடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட நீடல்ஸை உடம்பு முழுக்க போடுறாங்க. படுக்க வச்சு ஊசி குத்தி வைக்கிறாங்க, கண்ணை சுற்றி குத்துறாங்க, தலையிலேருந்து ஃபுல்லாக குத்துறாங்க, காதை சுற்றி குத்துறாங்க, கையில் காலில் நிறைய ஊசி கொடுத்துறாங்க. இன்னும் சில பேர் என்னன்றாங்க மேக்னெட்டிக் நீடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க, கப் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. எதுதான் உண்மையான இருக்குது? நீங்கள் அக்குபஞ்சர் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அக்குபஞ்சர்லேயே எவ்வளோ குழப்பமா? இப்படி குழப்பினே இருந்தால் எல்லா இடத்துலையும் நாங்கள் எதை தான் முறையாக ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் எடுத்துக்கிறது? எப்படி நாங்கள் அக்குபஞ்சரை சரியான அக்குபஞ்சர் எது அக்குபஞ்சர் பேஸ் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே இன்றைக்கி குழப்பம் இருக்கும். ஸோ இதுக்காக தான் ஒற்றைப்புள்ளி சிகிச்சை தான் ஆதி மருத்துவம். அதுதான் முதல்ல அக்குபஞ்சர் 8000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான அக்குபஞ்சர், இயற்கையை வச்சு உருவான அக்குபஞ்சர் ஒற்றைப்புள்ளி சிகிச்சையிலிருந்து தான் உருவாச்சு. அந்த ஒற்றைப்புள்ளி சிகிச்சையுமே தூண்டுறதுக்கு, அந்த புள்ளியை தூண்டுறதுக்கு எலும்பு கற்கள் எலும்புகள் மாதிரியான கூர்மையான பொருட்களை கூர்மை செஞ்சு அதை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு புள்ளி தூண்டலை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது அதான் உண்மை. சரி, இதை தான் ஆதி மருத்துவம்னு சொல்கிறீங்க, ஒற்றைப்புள்ளி சிகிச்சைன்றீங்களே, இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எவிடன்ஸ் தான் நேற்று பார்த்தோம். எப்படின்னா ஒற்றைப்புள்ளி சிகிச்சை தான் ஒரு ஆதி மருத்துவம், ஒற்றைப்புள்ளி சிகிச்சை தான் ஆதி மருத்துவம். அதே ஒற்றைப்புள்ளி சிகிச்சையிலேயே பிற்காலத்தில் 3 புள்ளி, அதாவது படிப்படியாக அந்த மருத்துவத்தை பிழன்று 3 புள்ளிகளில் சிகிச்சை கொடுக்கறது. அப்படியே கொஞ்சம் 3 புள்ளி வரைக்கும் கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன 10 புள்ளி போடுவோம், 10 இடத்துல தூண்டி விடுவோம், அப்புறம் 10 தானே அதான் 20 போடுவோம் இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் அவங்க தத்துவத்தில் சரியாக இல்லாத, தத்துவ புரிதல் சரியில்லாதனால சிகிச்சை முறையவே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அக்குபஞ்சர் பிறண்டு போனதுக்கான ஒரு மிக முக்கிய விஷயம். சரிங்களா? அப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, சரியான சிகிச்சை முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்புள்ளி சிகிச்சை தான். அதுவும் ஊசி மூலயமா தூண்டல் கொடுக்கறது தான் சிகிச்சை. ஸோ அதுக்கான எவிடன்ஸை தான் நேற்று பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோவை பற்றி நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. யுனெஸ்கோவுடைய பரிந்துரைப்பில் சீனாவிலேருந்து 5 மருத்துவர்கள், அதில் 2 பேர் 3 புள்ளிகளில் 80 வயது கடந்தவர்கள், கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலே அக்குபஞ்சர் சிகிச்சையை பார்த்து நிறைய பேரை குணப்படுத்தியிருக்காங்க. அவங்க 3 இடங்களில் ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஒருத்தர் ஷெங்சினா அப்படிங்கிற 2 பேர் 3 புள்ளியில் சிகிச்சை கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்டன், அதாவது நியூயார்க் டைம்ஸுடைய சீஃப் எடிட்டர் ரெஸ்டன் நிக்சன் அமெரிக்க அதிபரோட 1971 சீன சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது அவருக்கு ஏற்பட்ட குடல்வால் வழி அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ஏற்பட்ட வழியில் லீ செங் யுவாங் அவர் லீ செங் யுவாங் ட்ரீட்மெண்ட் கொடுத்தார், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். அவரும் முழங்கால கீழே 3 இடத்துல ஊசி போட்டு அவரை குணப்படுத்திட்டார். ஸோ 3 புள்ளிகளில் சிகிச்சை கொடுக்கறதுன்றது அதாவது 1970s அந்த பீரியட் வரைக்கும், அதுலேருந்து 80 வருஷம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த பீரியட் வரைக்கும் 3 புள்ளி சிகிச்சைகள் வந்திருக்கு. 3 புள்ளியில் நிறுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான், அதுக்கு முன்னாடி ஒற்றைப்புள்ளி சிகிச்சை தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் ஊஎப்பிங் அப்படின்னா அக்குபஞ்சர் மருத்துவத்தின் தந்தை, மாஸ்டர் ஆஃப் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லி சீன மருத்துவ அரசாங்கத்தால் விருது வழங்கப்பட்ட, அதாவது பட்டம் கொடுக்கப்பட்ட ஊஎப்பிங் ஒரே புள்ளி தூண்டுறது மூலமாக உடம்புல இருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட நோய்களை களைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவருடைய வாக்கியத்தை தான் அடிப்படையாக கொண்டு அந்த இந்திய அக்குபஞ்சரை வந்து டாக்டர் சகோதரர்கள் உருவாக்கினாங்க, அதாவது ஒழுங்குபடுத்தினாங்க. சீன அக்குபஞ்சரை அதே மரபு வழி ஒற்றை புள்ளியை மீட்டு உருவாக்கம் செஞ்சாங்க. இதுதான் வந்து ஒற்றை புள்ளிக்கான மிக 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 முக்கியமான ஒரு ஆதாரம். அதுபோக சீனாலேயே அக்குபஞ்சர் நூல்கள் சம்மந்தப்பட்ட நூல்கள் வந்து நிறைய இருக்குது, நிறைய எழுதியிருக்காங்க. எல்லாமே சிங்கிள் நீட்லிங் ஒற்றை புள்ளி சிகிச்சையை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. யாரால எழுதியிருக்காங்கன்னா அதாவது ஜென் ஹுவா, அதுக்கப்புறம் வந்து லியூ ஜோ, இவங்க 2 பேரும் ஒரு புக் எழுதியிருக்காங்க, அதாவது சிங்கிள் நீட்லிங் பற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜின் கே யூ அவரும் எழுதியிருக்காரு, ஒற்றை புள்ளி சிகிச்சை பற்றி ஜின் கே யூ எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து இன்னொருத்தரும் இதே மாதிரி எழுதியிருக்காரு, வெய்ச்சியங் அப்படிங்கிறவங்க வெய்ச்சியங் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து ஜின் கே யூ எழுதியிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து ஒற்றை புள்ளி சிகிச்சையை பற்றி தான் எழுதியிருக்காங்க, ஒரு புள்ளியில் எழுதுறது நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் லியூ ஜோவும் அப்புறம் வந்து இன்னொருத்தர் ஜென் ஹுவா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. எல்லாருமே ஒற்றை புள்ளி சிகிச்சையை மையமாக வச்சு தான் புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆவணம். இது எல்லாமே 2000 வந்து ஆய்வு செஞ்சு 2000 வந்த புக்ஸ் தான், வெளிவந்த புக்ஸ் தான், சமீப கால புக்ஸ் தான். ஆனால் இது எல்லாமே சீன மருத்துவமான அக்குபஞ்சரை ஆய்வு செஞ்சு அந்த ஒற்றை புள்ளி சிகிச்சையோட மகத்துவத்தை பற்றி ரொம்ப கிளியராக எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் சீனாவில் மரபு வழியாக, அதாவது பாரம்பரிய மருத்துவ முறையாக இருந்திருக்கு. பிற்காலத்தில் தான் 3 புள்ளி சிகிச்சை தொடங்கி படிப்படியாக பிழன்று பல புள்ளி சிகிச்சைக்கு வந்திருக்கு.